பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவாதி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தீன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம், அது 9ஆம் வசனம். 2 சாமுவேல் 7:9. நீ போன எவ்விடத்திலும் உன்னோட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். இந்த தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு பெரிய நாமத்தை தேவன் உண்டாக்கி இருக்கிறார். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா அது நமக்கு நல்லபடியாக விளங்கும். இல்லாட்டினாலும் நம்ம அது தேவன் சொன்ன வார்த்தையில் ஒன்றும் கீழே விழுந்து போகாது. ஆனால் தேவன் நான் சொல்லுவதை புரிந்து கொள்வதற்காக நம்மளை அழைக்கிறார். இல்லைங்க, நீ போன எவ்விடத்திலும் இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் துரத்தி விரட்டி சத்துருக்களை எல்லாம் நிர்மூலமாக்கி. இதை பாருங்க, வருடத்தின் கடைசி வாரத்தில் இருக்கும், கடைசி காலத்தில் வருடத்தின் கடைசி இதில் இருக்கும். 2024 முடிய போகிறது. இன்னும் 2 நாளில் 2024 முடிஞ்சு 25ஆம் வருடத்துக்குள்ள புதிய வருடத்துக்குள்ள புதிய கிருபியோட புதிய நன்மையோட நம்ம அடியெடுத்து வைக்க போகிறோம். ஆனால் இந்த பழைய வருடத்துல இந்த 2024 தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, நம்ம போன எல்லா இடத்துலையும் தேவன் நம்முடனே இருந்திருக்கிறார், நம்மளுடனே கூட வழி நடத்தி இருக்கிறார், நம்மளை கரம் பிடித்து நடத்தி இருக்கிறார். நம்மளை அநேக நோய்கள்லேருந்து, பிரச்சனைகள்லேருந்து, கடன் பிரச்சனைகள்லேருந்து, குடும்ப பிரச்சனைகள்லேருந்து, நம்ம சுற்றுப்புற வேலையிலிருந்து பிரச்சனைகள்லேருந்து, வேலை பார்க்கும் இடத்துல பிரச்சனைகள்லேருந்து, அநேக காரியங்கள்லேருந்து தேவன் நம்மளே வழி நடத்தி வந்திருக்கிறார். நிறைய நேரம் தேவனுடைய கிருபையை நம்ம புரிந்து கொள்வதில்லை. அதி அற்புதமாக தேவன் எப்படி என்னை பாதுகாத்தார் அப்படின்றது புரிந்து கொள்ளவில்லை. இன்னும் சொல்லப்போனா, சென்று இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் நம்மளுடன் உடன் பயணித்தவர்கள் இன்னைக்கு இருக்காங்களா, இன்னைக்கு நலமுடன் நடமாடி கொண்டிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க, நீ போன எவ்விடத்திலும், நீ எந்த இடத்துக்கு போனாலும் சரி, எந்த இடத்துக்குனாலும் எப்படி, நல்ல இடம் சரி இருக்கும், கெட்ட இடங்களும் இருக்கும், தேவன் பிரியமில்லாத இடங்களும் இருக்கும். ஆனாலும் தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, நீ போன இடத்துல எல்லாம் நல்ல இடத்துக்கு போனா தேவ ஆசீர்வாதம், தேவன் பிரியமில்லாத இடத்துக்கு போயிருந்தோம்னா தேவனுடைய பாதுகாப்பு. அப்ப எல்லா இடத்துக்கு போனாலும் தேவன் நம்மளுடனே இருந்திருக்கிறார். இந்த வருடத்துல முழுமையாக தேவன் நம்மளுடனே இருந்து நம்மளை பாதுகாத்து அரவணையத்தை தூக்கி சுமந்து தப்பி வைத்து கொண்டு வந்திருக்கிறார். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அது புரிந்து கொள்வதுதான் நமக்கு பெரிய நாமம், பெரிய நாமத்தை பூமியில் இருக்கும் மனிதனுக்கு ஒத்த பெரிய நாமத்தை நமக்கு தந்தேன் அப்படின்னா, நான் உண்டாக்கினேன் அப்படின்னா, நான் தேவன் உண்டாக்கி வைத்து விட்டார். எல்லாமே பாருங்களேங்க, பூமியில் இருக்கிற பெரியவர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உண்டாக்கினேன். அப்ப தேவன் உண்டாக்கி விட்டார், உண்டாக்க போகிறேன்னு சொல்லவில்லை, உண்டாக்கி வைத்து விட்டார், உண்டாக்கி முடித்து விட்டார். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். என் தேவன் என்னுடனே இருந்தார். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும் பொழுது எனக்கு விரோதமாக வருபவன் யார்? கர்த்தர் என்னுடன் இருக்கிறார். கர்த்தரிடத்தில் இருக்கும்போது நான் அதிகமாக அசைக்கப்படுவதில்லை. நிறைய வசனங்கள் நம்ம படிக்கணும். எல்லாத்துக்கும் மனமா தெரியும், நிறைய வசனங்கள் தெரியும். ஆனால் தேவ கிருபியை நம்ம பெற்றுக்கொள்கிறது நம்ம புரிய மாட்டேங்கிறது. கிருபியாக இருந்தனால்தான், தேவ கிருபை நம்ம மேல இருந்தனால்தான் இவ்வளோ நாள் நம்ம இத்தனை வருடங்கள் நம்ம இந்த 2024 வரைக்கும் நம்ம தாண்டி வந்திருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வயசு இருக்கும், ஒரு இள வயதாக இருக்கும், ஒருத்தருக்கு முதிர் வயதாக இருக்கும். ஆனாலும் இந்த வருடத்தில் எத்தனையோ போராட்டங்கள், எவ்வளோ கஷ்டங்கள், இவ்வளோ உலகத்தில் இவ்வளோ காரியங்கள் நடந்துச்சு, இவ்வளோ வெள்ளம் நடந்துச்சு. சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டெலாம் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் வெள்ளத்தில் மிதந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஆனாலும் அதிலையும் தேவன் அதி அற்புதமாக நம்மளை பாதுகாத்து நம்மளோட உடன் இருந்து, எந்த இடத்துக்குள்ள நம்ம இருந்தாலும் நம்மளோட உடன் இருந்து நம்மளை பாதுகாத்து அரவணைத்து கொண்டார். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்ட தேவஜனமே, இந்த வருடத்தின் கடைசியில் தேவன் உங்களை திருப்பி சொல்ற ஒரு காரியம் என்னன்னா பாருங்க, நீ போன எவ்விடத்திலும் உன்னுடனே இருந்தும் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி. அப்ப சத்ருனா எதிராக வரவே சத்ருன்னு சொல்ல முடியாது. அப்படின்னு எதிரின்னு சொல்லலாம், விரோதி தான் பின்னால் நம்ம சத்ருன்னு சொல்ல முடியும். அப்படின்னா புரிய இருந்துக்கிட்டு நம்மளை குழிவரிப்பாங்க, புரிய இருந்துக்கிட்டு நமக்கு நன்மை செய்யறாப்புலேயே இருக்கும். ஆனால் பண்ணுவது எல்லாமே நமக்கு எதிரான காரியங்களாக இருக்கும். ஆனாலும் அந்த போராட்டங்களில் இருந்து தேவன் நம்மளை பாதுகாத்து பெரிய நாமத்தை உண்டாக்கி இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்ட தேவ பிள்ளைகளே, இந்த வருடத்தின் கடைசியில் இருக்கும். இந்த வருடம் முழுவதும் நம்ம போன எல்லா இடத்துலையும் நம்மளுடன் நம்ம வழிநடத்திய தேவனுக்கு நன்றி சொல்வதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அழைத்த ஒரு உண்மை உள்ளவர். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அருமனைசும் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, நாங்கள் சென்ற எல்லா இடத்திலும் இருந்து எங்களை பாதுகாத்து எங்கள் சத்துருக்களை நிர்மூலமாக்கி எங்களை பாதுகாத்து எங்கள் பெரிய நாமத்தை கட்டளையிட்டு உண்டாக்கினேன் என்று சொன்ன மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் சென்ற இடம் எல்லாம் தெய்வீக பாதுகாப்புக்குள் நாங்கள் நடந்து வந்து உண்மை புதிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. வருடத்தின் கடைசியிலே இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருடம் முழுவதும் ஏந்தி சுமந்தங்களை தப்பிவிட்டோம் என்று மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே.
பேசாமே அதை உணர்ந்து உங்களுக்கு நன்றி சொல்லிடுவோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் உமது கற்று தருகிறோம் அப்பா. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருடன் இருந்து அவர்களுடன் இருந்து அவர்கள் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைத்து அவர்கள் உடல்நல குறைவுகளை பாதுகாத்து நீக்கி அவர் கடன் பிரச்சனைகள் இருந்தவர்களை பாதுகாத்து தகப்பனே குடும்பத்தில் உள்ள போராட்ட சூழ்நிலையில் அனைத்திலும் இருந்தவர்களை ஜெயம் கொள்ளும் வாழ்க்கை வாழ நீ அழைத்து அவர்களை பாதுகாத்து கொண்டதற்காக நன்றியானவரே. ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.